ஹலோ கைஸ், வாழ்க்கையில் ஒரு நாள் சீரியஸில் இன்றைக்கி டே 7. நேற்று கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு மாடியிலே படுத்து தூங்கிட்டேன். காலை உணவுக்கு கலர் சட்னியோட தோசை அப்புறம் ஒரு சில முட்டைகளெல்லாம் உள்ள தள்ளிட்டு உட்காந்துருக்கப்ப நம்மளோட பாஷா பாய் கூப்பிட்டாரு. ஒரு சாதாரண ஆள் இல்லை, மில்லு ஓனர். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உண்மையாலுமே மில்லு ஓனர் இதான் அவனோட மில்லு, பார்த்துக்கோங்க. நம்ம பாஷா பாயை கூப்பிட்டுட்டு ஊர் சுற்றுலான்னு போகிறப்ப ஓவியன் சுகுட்டு வந்து ஃபோன் வந்தது. நான் ஊருக்கு வந்துட்டேன், என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க அப்படின்னு. இவன் இருக்கான் பாருங்க, நான் சென்னையில் எப்படிலாம் கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னுவான். ஆனால் உண்மையாலுமே இவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றான் தெரியுமா? இப்படி ஒரு பில்லியனராக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். திரும்பவும் வாகனத்தில் போகிறப்ப செப்பலை கீழே விட்டேன். ஒரு காலில் செப்பல் இல்லாமல் போய் அதை போட்டு வரதை பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டதை நீங்கள் பார்த்துருக்கணும். செப்பல் போட்டு வந்த நாங்க 3 பேரும் பைக்ல போறது பயங்கர மாசா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போஸெல்லாம் கொடுத்தோம். ஆனா நாங்க போறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஓவியன் சுகு இப்படி வெறித்தனமா எதை பார்த்துட்டு இருக்கானா, கரும்பு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில நம்ம ஓவியன்ஸுக்கு ஒரே புலம்புல, நானே அங்கேருந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு தெரியுமா, வெயிலில் வெளில சுத்த கூப்பிடாதீங்கடா, என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ்ரா அப்படின்னா வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு. அப்புறம் நம்ம பாஷா பாய் என்ன ஃபோட்டோ எடுத்து கூட அப்படின்னு கேட்டால், நானும் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன். என்ன எல்லாரும் உன்னை ஃபோட்டோ எடுத்து தர சொல்லி கேட்குறாங்க, நீ ஃபோட்டோ எடுக்கிறதுல அவ்வளோ பெரிய கிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவனுங்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்கிட்ட கேட்குறானுங்க, அதான் உண்மை. இன்னொரு விஷயம், இவரை ஏன் நாங்கள் பாஷா பாய்னு சொல்கிறோன்னா, ரம்ஜான் ஆனாலே நமக்கு பிரியாணி தருவார். அப்புறம் சிறிது நேரம் அங்கேயே ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி போய் அங்கே ஒரு ஃபலூடா அப்புறம் ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். என்னடா காம்பினேஷன் இது நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பார்த்தீங்களா, இப்படி தான் மதியான வெயிலில் வெறித்தனமாக வெளில சுற்றிட்டு ஏன் என் மூஞ்சி டேன் ஆகுது அப்படின்னு நானே யோசிப்பேன். வீட்டுக்கு வந்து ஏசி போட்டால் சுத்தமாக கூலிங் இல்லை, அதனால் ஏசியெல்லாம் கழட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அப்புறம் எங்கள் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு நாகர்கோவில் தோழி ஒருத்தவங்க ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் எங்கள் ஊர்லேருந்து வாங்கி அனுப்பிவிட சொன்னாங்க. பல நாளாக அவங்களுக்கு நான் கதை கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வாங்கி அனுப்பு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொரியர் போட்டு விட்டு வந்தாச்சு. ஈவினிங்காக திரும்ப நம்ம ஓவிய கலைஞர் வந்துட்டார். அவரோட ஊர் சுத்த வெளில கிளம்பிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. பாய்.